இன்றைக்கி தீபாவளி ஸ்நாக்ஸ்க்காக அவலில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான போண்டா இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு மாஸ் இன்ஃபினிட்டி ஹோம். இந்த மாதிரி எண்ணெய் வடிகிறதுக்கு அல்லது தண்ணி வடிகிறதுக்கு வைக்கிறக்கூடிய அந்த ஜல்லடை மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே எடுக்கிறது தின்னான அவல், கெட்டியான அவல் இல்லை. அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். முதல்ல கழுவிட்டு நல்லா எல்லா அவல்லையும் தண்ணி படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை அப்படி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு உரிச்சிக்கலாம். இது உரிக்கும்போது கிடைச்ச ஹாட்டின். இப்போ அந்த 3 உருளைக்கிழங்கையும் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதோட நிறைய கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துருக்குறேன். இதோட ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த அவலையும் சேர்த்துக்கலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு அந்த மாவை நல்லா உருட்டுற அளவுக்கு பதம் வேணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. தண்ணியாச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் போண்டா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் உருட்டி வைக்கும்போது மாவு நல்லா டைட்டாக இருக்கணும், பூரி மாவு அளவுக்கு இருக்கணும். இப்போ அதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சிடலாம். இன்னமும் இந்த போண்டாவை ஹெல்த்தியாக ஆக்கணும் அப்படின்னா கிரேட் பண்ண கேரட்டு, துருவின காலிஃப்ளவர், கேபேஜ் அந்த மாதிரி காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ உருட்டி வச்சதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சிக்கலாம். இல்லாட்டி ஒரு பக்கம் கருகிடும், ஒரு பக்கம் வேகாமலும் இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வருந்தனையும் நல்லா பொரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் மிதமான காரத்தோடு தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா காரசாரமாக வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கலரும் நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். இது மேலே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே அப்படியே சாஃப்டாகவும் ஒரு போண்டா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட அவல் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.